நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துல சனி பகவான் இருப்பதோ லக்னத்தை சனி பகவான் பார்ப்பதோ சிறப்பு இல்லை என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சனி பகவான் யாரு? அழுக்கு அதிபதி, சோம்பலுக்கு அதிபதி, துன்பம், மனவலி, அதிக உழைப்பு, கடின உழைப்பு, இதுக்கெல்லாம் அதிபதி. இப்போ ஒரு லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது உழைப்பாளியாக இருப்பாங்க, இல்லை சோம்பேறியாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்காது, ஒரு அழுக்கோடவே இருப்பாங்க, அவர் தூசிகள் நிறைந்த கிரகம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையில் சனி பகவான் நல்லவருங்க. அவர் தூய்மை பணியாளர்னு சொல்லுவோம். அவர் நம்முடைய கர்மாவை விதிப்பயனை தூய்மைப்படுத்தக்கூடியவர். நம்முடைய உடம்புக்குள்ள சளி அப்படின்னா சனி பகவான் தாங்க. சளி மட்டும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மோசமான கேன்சர் போன்ற வியாதிகள் அந்த உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சளி பிடிச்சது அப்படின்னா உடம்புல அழுக்குகளை வெளியேற்றுது. சனி பகவானை பொறுத்தவரை உடம்புல இருக்கிற அழுக்கு, நுரையீரல் உள்ள அழுக்குகளை சளியாக மாறி வெளியேற்றுகிறார். அதான் கபம் ஆச்சுங்களா. அப்போ சனி பகவான் ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறது, தூய்மை இல்லாமல் இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது, இல்லை அதிக உழைச்சிட்டு உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் இருக்கிறது, வறுமை, கஷ்டம், ஏழ்மை, இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும் ஆச்சுங்களா. அப்போ ஒரு முன்னேற்றம் என்பது இல்லாமல் இருக்கும். என்னடா அப்படி இருக்கமே அப்படின்னு. ஆனால் அதே ஜாதகத்தில் பாருங்க, இப்போ கும்ப லக்கணம், சனி பகவான் லக்கணத்திலே ஆட்சின்னு வச்சுக்கோங்க. குரு 2-11 குடையவன். அவர் மிதனத்திலிருந்து 9ஆம் பார்வையை பார்த்துட்டு வரணும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. தன லாபாதிபதி லக்னாதிபதியை பார்த்து குரு இயற்கையிலே சுபகிரகம் தனது பொன்னொழியை கொடுப்பதால் இவர்கள் தர்மகர்மாதிபதி வேற, ரொம்ப உயர்ந்த செல்வாக்கு, மேன்மை, தன ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வாங்க. அந்த ஜாதகத்துல சுக்கிரனும் சிம்மத்திலிருந்து 7ஆம் பார்வையை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப சுக்கிரன் குரு 2 பேரும் சனி பகவானை பார்த்துட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த ஜாதகர், அது ஆண் ஜாதகம்னா மனைவி வந்த பிறகு, வாழ்க்கை துணை வந்த பிறகு ஜாதகர் அனைத்து ஐஸ்வர்யங்களுடனும் மேன்மையுடனும் சிறப்பாக வாழ்வார். அப்ப அங்க லக்ன சனி அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. அங்க லக்ன சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக மாறிவிடுவார். இந்த குரு ஒண்ணு, சனி பகவான் ஒண்ணு தனிச்சு இருப்பதை விட சுபகிரகத்துடன் சனி சேர்ந்து இருப்பது, குரு நிர்கிரகத்தோடு சேர்ந்து இருப்பது, பார்வை பெற்றுக் கொள்வது, இதெல்லாம் சிறப்புங்க. ஏன்னா ஒருத்தர் கர்மகாரகன், ஒருத்தர் தர்மகாரகன். அப்போ இந்த 2 பேர் தனிச்சு யாரோட சேராம இருக்கிறது யோக பலன் குறைவுதான். ஆனா சேர்ந்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை